மருந்து யார் சாப்பிடுவா அப்படின்னா நோயாளிகளுக்கு தான் மருந்து தேவை. மருந்து யாருக்கு தேவை? நோயாளிகளுக்கு தேவை. அப்போது ஒருத்தர் மருந்து சாப்பிட்டாலே நோயாளியாக மாறிவிடுவார். நோயே இல்லைப்பா, அவர் மருந்து சாப்பிட்டா என்னாகும்? அந்த மருந்தே அவர்களுக்கு நோயை உருவாக்கிவிடும். அந்த வகையில் நாம் சாப்பாட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, குழம்புல என்ன சேர்க்குறோம்? சோறு வைக்கிறோம் அப்படின்னா குழம்புல என்ன சேர்க்குறோம்? சீரகம், கடுகு, அப்புறம் வெந்தயம், இஞ்சி, ஓமம், இந்த மாதிரி மருத்துவ பொருட்களை நம்ம என்ன பண்ணுறோம்? குழம்பாக மாற்றி சோத்தில் ஊற்றி சாப்பிட்றோம். இட்லியாக இருந்தாலும் சரி, ஒரு குழம்பு. அது குழம்புங்கிறது என்னது? மருந்து. மசாலாங்கிறது என்னது? மருந்துகளோட கலவை தான் மசாலா. அப்போது உடம்புல நோய் இல்லைனாலே நீ மருந்து சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ, உன் நோயே இல்லை. அப்போ ஏன்பா நீ மருந்து சாப்பிட்ற? மசாலாங்கிற பேரில் ஏன் மருந்தை குழம்பாக மாற்றி நீ சாப்பிட்டுட்ருக்குற? இட்லின்னா ஒரு குழம்பு, அந்த குழம்புக்குள்ளே என்ன இருக்குது? மருந்து தான் இருக்குது. அதுபோல் அப்போ அப்படி சாப்பிடும்போது என்ன? இட்லியாக இருந்தாலும் சரி, தோசையாக இருந்தாலும் சரி, சோறாக இருந்தாலும் சரி, நீ இன்றைக்கி வத்த குழம்பு வைக்கிற அப்படின்னாலும் வத்த குழம்புக்குள்ளே என்ன இருக்குது? அது ஒரு மருந்து. மசாலாங்கிறது என்னது? ஒரு மருந்து. வத்த குழம்பு வச்சாலும் சரி, அல்லது மீன் குழம்புலேயும் நீ மருந்து பொருட்கள் சேர்க்குற. என்னப்போ சேர்க்குற? அரிசி, கடுகு, சீரகம், வெந்தயம், ஓமம், பெருஞ்சீரகம், பெருங்காயத்தூள், இப்படி மருத்துவ மஞ்சள் தூள், இப்படி மருந்து பொருட்களை நீ சேர்க்குற. அப்போ மருந்து பொருட்களை ஒன்ற நோயே இல்லை, ஏன் மருந்து சாப்பிட்ற? அப்போது எதனால் நீ மருந்து சாப்பிட்றன்னா, நீ சாப்பிட்ற சோறு உனக்கு நோயை தரும் அப்படிங்கிறனால நீ என்ன பண்ணுற? மருந்தையும் சேர்த்து சாப்பிட்ற. நீ சாப்பிட்ற பிரியாணி இது எல்லாமே நோயை தரும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்? மருந்தையும் குழம்பாக மாற்றி நான் என்ன பண்ணுறேன்? மருந்தை ஊற்றி சாப்பிட்றேன். நோயை தருகிற உணவுகளை சாப்பிடும்போது இப்போ விபத்து ஏற்படும். வண்டியில் போனால் விபத்து ஏற்படும், ஹெல்மெட்டு போட்டுக்கிறோம்ல, அது மாதிரி விபத்து ஏற்பட்டால் ஹெல்மெட் இருக்குது, நம்ம பாதுகாப்பாக இருப்போம். வண்டியில் போகலைன்னா நீ ஏன் ஹெல்மெட் போடுற? அதுபோல் நீ சோறு சாப்பிட்லன்னா உனக்கே அந்த மசாலா தேவை. அப்போ நோயை தருகிற உணவுகளை சாப்பிட்றதுனால தான் நீ நோயை குணமாக்குற மருந்துகளையும் அந்த உணவுகளில் கலந்து சாப்பிட்ற. நோயை தருகிற உணவுகள் எது? அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், இது எல்லாமே நோயை தரக்கூடியது. எதனால் நீ மாமிசத்தில் மசாலா சேர்க்குற? மாமிசம் சாப்பிட்டா நோய் வரும். அப்போ அந்த நோயை குணப்படுத்துறதுக்கும் நீ என்ன பண்ணுற? மருந்துகளை சேர்க்குற. அதனால் மருந்து சாப்பிட்டா நீ நோய் இருந்தால் தான் மருந்து சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. மருந்து சாப்பிட்டாலே நோயாளி ஆகிடுவேன். இப்போ நீ காய்கறிகள், பழங்கள் தான் சாப்பிட்றன்னு வச்சுக்கேன், அது சாப்பிட்டா நோய் வராது. அப்போ உனக்கு கடுகு, வெந்தயம், ஓமம்லாம் தேவையில்லை. காய்கறிகளுக்கும் பழங்களுக்கும் நீ பச்சையாக சாப்பிட்ற, ஒரு கேரட்டை பச்சையாக சாப்பிட்ற, ஒரு வாழைப்பழத்தை பச்சையாக சாப்பிட்ற அப்படின்னா அதுக்கும் இந்த சீரகம், வெந்தயத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குது? ஏன்னா காய்கறிகள், பழங்கள் உனக்கு நோயை தராது. அதனால்தான் நீ என்ன பண்ணுற? இதோடெல்லாம் மசாலா சேர்க்கறதில்ல. பச்சையாக சாப்பிடும்போது நமக்கு மசாலா தேவையில்லை. ஆனால் அந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், இது எல்லாமே நோயை தரும். அதனால என்ன பண்ணுற? மசாலாங்கிற பேரில் மருந்துகளை சேர்த்துக்கிற. நோய் வரக்கூடாது என்பதற்காக மசாலா என்கிற பெயரில் நீ சுவைக்காக தான் பண்ணிகிட்ருக்கன்னு நினச்சிட்ருக்க. சுவைக்காக மட்டும் பண்ணவில்லை. பிரதானமான நோக்கம் இதெல்லாம் அரிசிலாம் நம்ம உள்ளுணர்வே இதெல்லாம் நோயை தரும்னு நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு வரலாறு ரீதியாக நிறைய பேருக்கு நோய் வந்திருக்கு. இப்படி படிப்பினைகள் வாயிலாக இதெல்லாம் நோயை தரும். அதனால் நம்ம அதை சாப்பிடும்போது நமக்கு பயப்படக்கூடாது, ஒரு தைரியமாக சாப்பிடணும். இந்த அரிசி, கேழ்வரகு, தோசை, இட்லி, பூரி, பொங்கல், தோசையெல்லாம் நீ தைரியமாக சாப்பிடணும். அந்த தைரியம் உனக்கு எங்கேருந்து வருது? நீ குழம்பு ஊற்றி சாப்பிட்றப்பாரு, அந்த சோத்தில் குழம்பு ஊற்றுறப்பாரு, அந்த இட்லியில் சாம்பார் ஊற்றுறப்பாரு, சட்னிங்கிற பேரில் ஒன்று ஊற்றுறப்பாரு, அதில் மருந்து தான் கலந்து வச்சுருக்க. என்ன மருந்து? சீரகம், அது கடுகு, இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு மருந்து தயாரித்து தான் அது குழம்பாக மாற்றி ஊற்றி சாப்பிட்ற. அப்போ நீ காய்கறிகள், பழங்களை சாப்பிட்டா நீ இதெல்லாம் உனக்கு தேவையில்லை, மசாலாவே உனக்கு தேவையில்லை. காய்கறிகள், பழங்களை நீ பச்சையாக சாப்பிட்டான்னு வச்சுக்கிங்க, அப்போ உனக்கு மசாலாவே தேவையில்லை. உப்பு கூட ஒரு மருந்து தான். இந்த சோறெல்லாம் சாப்பிடும்போது உனக்கு உப்பும் ஒரு மருந்து தான், கெமிக்கல். காரணம் நம்ம நோயை தருகிற உணவுகளை சாப்பிடுகிறோம். அதனால் நமக்கு மருந்து என்பது தேவைப்படுகிறது. அதனால் நீங்கள் முதல்ல நோயிலேருந்து விடுபடும் போது மருந்துகள்லேருந்து விடுபடணும். மசாலா உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது, சாப்பிடக்கூடாது. மசாலா உணவுகளை சாப்பிட்டால் உங்களுக்கு நோய் வரும். ஏன்னா நோயாளிகள் தான் மருந்து சாப்பிடுவாங்க, நோயாளிகளுக்கு தான் மருந்து தேவை. மசாலா உணவுகளை சாப்பிட்டால்
அப்போ உங்களுக்கு நோய் வருங்கிற பயத்தில் தான் நீங்கள் சாப்பிட்றீங்க. அப்போ எப்போ நம்ம மசாலாவை தவிர்க்க முடியும் அப்படின்னா, மசாலாவே தேவைப்படாத உணவு எது? சோத்தில் இப்போ குழம்பு ஊற்றாமல் சாப்பிட்லாமா? மசாலா தானே குழம்புல தானே மசாலா இருக்குது. அப்போ சோத்தில் நான் வெறுமனே சோறை சாப்பிட்றேன் அப்படின்னா, வெறுமனே சோறை சாப்பிட்டாலும் உனக்கு நோய் வரும். அந்த நோயை குணப்படுத்துறதுக்காக தான் குழம்புங்கிற பேரில், மசாலாங்கிற பேரில் மருந்தை வந்து குழம்புங்கிற பேரில் ஊற்றி சாப்பிட்றீங்க. அதனால் சோறையும் தவிர்த்துருங்க, மசாலாவையும் தவிர்த்துருங்க. சோறு இல்லாதப்ப நமக்கு மசாலா கலந்த அந்த குழம்பு, மருந்து கலந்த அந்த மசாலா கலந்த அந்த குழம்பு நமக்கு தேவையில்லை. அப்போ மசாலாவை தவிர்க்க வேண்டும், மருந்துகளை தவிர்க்க வேண்டும், மருந்துகளிலிருந்து விடுபட வேண்டும். நோயிலிருந்து விடுபடுவது எவ்வளோ முக்கியமோ அதுபோல் மருந்திலிருந்து விடுபடணும். மருந்துலேருந்து நம்ம விடுபடணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான், இதுக்கு வந்து இலைத்தலைகள், இதுக்கு வந்து மருந்து தேவையில்லை. இதை பச்சையாவோ வேக வச்சோ சாப்பிடு. ஆனால் மருந்துகளை கலந்து விடாதே, உப்பு சேர்த்துறாத. அது மாதிரி கடுகு, சீரகம், வெந்தயம், ஓமம், இந்த மாதிரி மசாலா பொருட்கள், மருந்து பொருட்கள், இது எல்லாமே மருந்து பொருட்கள். இஞ்சி, இந்த மாதிரி இதெல்லாம் சேர்த்துறாத. அப்போ நீ நோயிலேருந்து விடுபட்டுட்ட, மருந்துலேருந்து விடுபட்டுட்ட. பச்சை காய்கறிகளை சாப்பிடும்போது, பழங்களை பச்சையாக சாப்பிடும்போது கீரையை உனக்கு நோய் வராதுங்கப்போ உனக்கு மருந்தே தேவையில்லை. இந்த மாதிரி நாம் சாப்பிட்ற மசாலா அதுவே ஒரு மருந்து தான். காரணம் ஏன் அதெல்லாம் மருந்தை தான் சுவையான மருந்தாக மாற்றி நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். அது சோறோடு சேர்த்தா தான் அந்த குழம்பு ருசியாக இருக்கும். குழம்பை மட்டும் யாரும் தனியாக குடிக்க விருப்பப்பட மாட்டாங்க. அந்த சோத்தோடு கலக்கணும். சோறுங்கிற நோயை தரும். நோயுடன் கலந்த மருந்து அது. மருந்தை நோயுடன் கலந்து சாப்பிடுகிறோம். நோயை தருவது தான் அந்த மாமிசமாக இருக்கட்டும், அது நமக்கு நோயை தரும். நம்ம உடம்புக்கு அது ஏற்றுக்காது. மாமிசமாக இருக்கட்டும் அல்லது வந்து மீனாக இருக்கட்டும், அது நமக்கு நோயை தரும். நம்ம உடம்பு அதை ஏற்றுக்காது. நம்மலாம் தாவர உண்ணி. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? அதோட மருந்துகளை கலக்கிறோம். மீனை வந்து மணக்க மீன் குழம்பு வைக்கிறோம்ல, அந்த மசாலா கலந்து வைக்கிறோம். சுவையான மருந்தை அதில் கலந்து நாம் உணவாக நினைத்து நாம் சாப்பிட்டு கொண்டு இருக்கோம். அதனால் மருந்துலேருந்து நம்ம விடுபடணும். நோயிலேருந்து எப்படி விடுபட வேண்டுமோ அதுபோல் மருந்துக்கும் டாட்டா போயிட்டு வாங்க. இனிமேல் உங்களுக்கு வேலை இல்லை. நாங்கள் இனிமேல் நோயை தருகிற உணவுகளை சாப்பிட போவதில்லை. காய்கறிகள், பழங்கள் நோய்களை தராத ஆரோக்கியத்தை மட்டுமே தரக்கூடிய உணவுகளை சாப்பிடும்போது நமக்கு மருந்துகளோட தேவையே நமக்கு இல்லை. நோயை பற்றின பயமும் இல்லை, மருந்துகளோட தேவையும் நமக்கு இல்லை. அதனால் வந்து யாரும் வந்து குழப்பிக்க வேண்டாம். வெந்தயம் சாப்பிடலாமா? வெந்தயம் ஊற வச்சு சாப்பிட்றது, இந்த மாதிரி மருந்துகளை எடுத்துக்காதீங்க. மருந்துகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா யார் மருந்துகளை எடுத்துப்பாங்க? வெந்தயம்லாம் மருந்து. அதனால் டெய்லி ஊற வச்சு வெந்தயத்தை கொஞ்சம் சாப்பிட்றது, பச்சையாக சாப்பிட்றது. அப்போ யார் அதை சாப்பிடுவாங்கன்னா நோயாளிகள் தான் மருந்து சாப்பிடுவாங்க. வெந்தயம்லாம் மருந்து. அதனால் மருந்துகளை எடுத்துக்காதீங்க. நோயிலேருந்து எப்படி விடுமோ அது மருந்து.